அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் மனித வாழ்வின் இன்றியமையாத ஓர் அங்கமாக விளங்கும் உழைப்பாளர்களையும் அவர்களின் உழைப்பையும் சிறப்பிக்கும் விதமாக இன்று நம் உழைப்பாளர்களின் பாதுகாவலராம் புனித யோசேப்பின் பெருவிழாவை நமது அவையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். இயேசுவின் வல்ல செயல்களை கண்ட யூதர்கள் இவன் தச்சன் மகன் அல்லவா என்று கூறுவதன் மூலம் புனித யோசேப்பு தச்சு தொழில் செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றியவர் என அறிகிறோம். கடவுளும் தன் படைப்பு தொழிலை தொடர்ந்து 6 நாட்கள் செய்து உழைப்பின் மேன்மையை உரைக்க செய்தார். ஒவ்வொரு தொழில் செய்பவர்களும் உழைப்பின் மகிமையை உணர்ந்தவர்களாகவே போற்றப்படுகிறார்கள். ஆகவே நாமும் இந்நாளில் நம் பிள்ளைகளுக்கும் உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்தி இந்நாளில் உலகில் உள்ள அனைத்து தொழிலாளர்களின் நலனுக்காக ஜெபிப்போம். மகன் தூயாவையின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருபலியானது ராஜாமணி செல்லா மேரி ரெஜினா மேரி குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். பரலோக ராஜா ஆனந்த ஜோதி குடும்பத்தினரும் நன்றி பலியாகும். மயிலை மாதா பிரசு சேர்ந்த அத்தனை பேரும் அணையின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார். அத்தனை பேரும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய அன்னையுடைய வழியாக நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது ஜெர்மி பனா கேப்ரிலா ஞானம் உடல் கல்வி சிறந்து விளங்க வேண்டும் என்று அவளுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். வேறு திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன ஜெயசீலி, பனி மரிய அம்மாள், மரிய குணசேகரன், ஸ்டெல்லா மேரி ஆகியோருடைய ஆண்மையிலே பாற்றுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். அவர்களுடைய இன்று மே மாதத்தினுடைய முதல் நாள் இன்று தாயாம் திரு அவை தொழிலாளர்கள் பாதுகாவலாகிய புனித யோசேப்புடைய விழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது.
இன்னைக்கு மே டே, இன்னைக்கு உழைப்பாளர்களை நினைவு கூறுகிற நாள், உழைப்பிற்கு விழா எடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் துவக்க நாள். நமக்கு தெரியும், மே மாதம் முழுவதுமாக நம்ம அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்த வணக்க மாதம். இந்த மாதம் முழுவதுமாக மாலை வேளையில் எல்லா ஆலயங்களும், உலகில் இருக்கிற அத்தனை ஆலயங்கள்னு பார்த்தீங்கன்னா அன்னையின் முன்பாக ஜெபமாலை ஜெபிப்பது, அன்னையுடைய புகழை பறை சாற்றுவது என்று அன்னை பற்றிய அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக திருவை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவை அற்புதமான இந்த நாளிலே அன்னையோடு இந்த மாதம் முழுதும் பயணிக்கவும், சூசை தந்தை அவருடைய வாழ்வு நமக்கெல்லாம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டதாக 1955ஆம் ஆண்டு 10ஆம் பத்திநாத் அவர்கள் திருத்தந்தையாக இருந்தபோது இப்படியாக இந்த நாளை மே 1ஆம் தேதியை இந்த மேடை கொண்டாடுகிற போது அதனுடைய நினைவாக தொழிலாளர்களின் பாதுகாவலராக இப்பொழுது யோசேப்பை உருவாக்கி இந்த விழாவை 1955ஆம் ஆண்டு இருந்து கொண்டாட அழைப்பு விடுகிறார். அவை இந்த நாளிலே சூசை தந்தை உங்களுக்கு தெரியும், நம்முடைய திருவிழா ஒருத்தருக்கு 2 திருவிழானா அது சூசேப்பு தான். நான் சொல்லியிருக்கேன், மார்ச் 19ஆம் தேதி என்ன விழா கொண்டாடுறோம்? சூசையப்பர் அன்னை மரியாளின் கணவர் அப்படி ஒரு விழாவை கொண்டாடுறோம். அதோடு கூட மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்களின் பாதுகாவலாகி இப்பொழுது யோசேப் என்ற விழாவை கொண்டார். அதற்குரிய சிறப்பு மிக்கவர், நமக்கெல்லாம் மிக சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்கிறவர். எனவே அருமையான நாளிலே உழைக்கும் வர்க்கம் அத்தனை பேருக்காகவும், உலகில் உள்ள அத்தனை தொழிலாளர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இப்பொழுது யோசேப்பின் பெயர் அங்கே இருக்கிற அனைவருக்காகவும் மன்றாடி அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலியை நன்றி உள்ளத்தோடு பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த அத்தனை விதமான குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனமிருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உரையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே,
மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறியை நீர் வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பினிடத்து காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக் கொள்ளவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகவே உமை மன்றாடுகிறோம். வாசகம் நுரை. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் மண்ணுலகில் தாம் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளித்து அவற்றை ஆளக்கூடிய உரிமையை மனிதருக்கு கொடுத்தார். அதே போன்று மனிதரை தம் சொந்த சாயலில் படைத்து பல்கி பெருகிய மண்ணுலகை நிரப்புங்கள் என்று கூறினார். முதல் மனிதனாகிய ஆதாம் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது அவனை வெளியே அனுப்பி, நீ நெற்றி உயர்வை நிலத்தில் விட உன் உணவை நீ உழைத்து உண்பாய் என்று உழைப்பின் மேன்மையை ஆதாமுக்கு எடுத்துரைத்தார். அதனால் நாமும் உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக இந்த முதல் வாசகத்துக்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனம் 20 முதல் மேலும் 2-3 முடிய. கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண் உலகம் எங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக பெற்று நிறைவெய்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவேறச் செய்து அந்நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி காலமாய் உள்ள இறைவனே, இறைவன் நீரே. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மனிதரை புழுதிக்கு தீர்ப்பட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் ஆண்டவர் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கலிகுர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீது உம் செயலும்
அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உயமத்து எழுதின செய்திருந்து வாசகம். மத்தேயு செய்தி அத்தியாயம் 13 இறை திரு வசனங்கள் 54 58 முடிய. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவருக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், அவர்கள் எங்கிருந்த இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வளர்ச்சிகளை எல்லாம் செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரி எல்லோரும் நம்மோடு இருக்கிறான் அல்லவா? பின் இதற்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவர் ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசுவிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவளுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அந்த மறைக்கல்வி வகுப்பில் ஆசிரியர் பசங்கிட்டெல்லாம் பேப்பர் கொடுத்து, உங்களுக்கு பிடிச்ச புனிதர்கள், நிறைய புனிதர்கள்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச புனிதர்கள்லாம் சொல்லுங்க டக்குன்னு. புனிதர்கள் எல்லாம் வாயம் பண்ணியிருக்கீங்க. புனிதர்கள், பிடிச்ச புனிதர். யோசி எடுத்தவனே அவர் யோசேப்பு அவரே சொல்லுவார். நான் வேற வேற பிரான்சிஸ் சவேரியா, நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியும். பியோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய புனிதருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அவங்க சொன்னாங்க, வெறுமனே ஒரு புனிதருடைய படத்தெல்லாம் வழங்க முடியாது, ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இல்லை. அந்த புனிதரை சம்பந்தப்படுத்திருக்க ஏதாவது ஒன்று நீங்கள் வரையணும். சப்போஸ் பிரான்சிஸ் அசிசியார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், அந்த சிலுவை வச்சுருப்பார். வேற யார், குழந்தை திரேசம்மா இல்லைன்னா தலையில் ஒரு கீழே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை நீங்கள் வரைஞ்சா போதும், நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவே பிள்ளைகள் எல்லாம் அவங்க தெரிஞ்ச புனிதர்களுடைய ஏதாவது ஒரு பைபிள், ஒரு சிலுவை, ஒரு நற்கருணை புனிதர், அந்த மாதிரி எல்லாம் தெரியல, ஒவ்வொரு புனிதரோடு தொடர்புடைய அந்த சின்ன சின்ன விஷயங்களை வரைய ஆரம்பிச்சாங்க. ஒரு பையன்கிட்ட போகிறாங்க, பார்த்தா வேர்வை துளி வரைதான். வேர்வை துளி தெரியுதா? வேர்வை துளி வரைகிறான். டீச்சர் போய் கேட்குறான், என்னடா வரைகிற? வேர்வை துளி அப்படின்னா, எந்த புனிதர்களா வேர்வை துளி சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, எந்த புனிதருக்கு? உழைப்பு எந்த புனிதருக்கு? அவன் சொன்னான், சூசையப்பர் நெற்றியில் இருந்த வேர்வை துளி முதல் முறையா. ஏன்னா வழக்கமாக நான் சொன்ன மாதிரி சிலுவை வச்சுக்கலாம், பைபிள் வச்சிருக்கலாம், வேற ஏதாவது நற்கருணை வச்சுக்கலாம், ரோசர் வச்சிருக்கலாம், வேற ஏதாவதோ வச்சிருப்பாங்க. இந்த பையன் வரைஞ்ச அந்த பார்த்து கேட்டானா, என்ன சொல்லுவார்? ஆமாம், சூசையப்பர் பாருங்க, அவருடைய நேர்வை வெற்றியிலிருந்து வந்த வேர்வை துளியினுடைய உழைப்பின் வழியாக அவர் வந்து மிக சிறந்த ஒரு உழைப்பாளி.
இரண்டாவது, அந்த உழைப்பின் வழியாக தான் அவர் அன்னை மரியாளையும் குழந்தை இயேசுவையும் அந்த குடும்பத்தை அவர் வழி நடத்தினார், பொறுப்பேற்று கொண்டார். மூன்றாவது, அந்த புனித சூசேப்பர் தான் கடவுளுடைய திருவுளத்துக்கு பணிந்து அவர் குடும்பத்துக்கு நல்ல ஒரு தந்தையாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்த நான் இந்த வேர்வை துளி வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னா. பெரியமானவர்களே, நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புனிதருடைய சூசேப்பரை உழைப்பாளர்கள் தினத்தை என்று கொண்டாட அவரை தாயாம் திரு அவை அவரை நமக்கான பாதுகாவலாய் கொடுத்திருக்கிறார். 19ஆவது நூற்றாண்டில பாத்தீங்கன்னா அமெரிக்க நாட்டில் இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ பசங்களாம் வேலை செய்கிறாங்க ஐடி ஃபீல்ட். அன்னைக்கு கூட ஒருத்திட்ட பேசி கொண்டு இருந்தேன். 11:30 மணிக்கு போவோம், பார்த்தா நைட்டு 6:30 மணிக்கு வருவேன். உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஐடி ஃபீல்டில் வேலை செய்ய நிறைய பேருக்கு டைமிங் மாறப்பெற பல மணி நேரங்கள் உழைக்கணும், அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அதான் டாஸ்க்கு. நீங்கள் வேலை செய்யலாம் உனக்கு தூக்கிடுமா. இன்றைக்கி அதனால தான் ஸ்ட்ரெஸ், இன்றைக்கி அதனால தான் நிறைய டிப்ரெஷன், நிறைய நோய்கள்லாம் இன்றைக்கி அதிகமாக வருதுக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி நேரங்கள் உழைக்கணும், அதான் ஒரு நாளுடைய கூலி. அப்போதான் அமெரிக்க நாட்டில் 19ஆம் நூற்றாண்டு தான் முடிவெடுக்கிறான், இல்லை 8 மணி நேரம் தான் உழைக்கணும், உழைப்புக்கு ஏற்றிய ஊதியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவதான் பாருங்க, பொது உடைமை கட்சிகள் கம்யூனிஸ்ட்லாம் என்ன செய்றாங்க, இந்த நாளை அன்னைக்கு அறிவிக்க 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லி உழைச்சாங்கல்ல, அந்த நாளை மே டே அப்படின்னு கொண்டான். நீங்கள் ஆக்சுவலாக இன்னைக்கு பண்ணா சிபிஎம் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி பொது உடைமை கட்சிலாம் இன்னைக்கு பயங்கரமாக அங்கங்கே பார்த்தேன், நிறைய இதெல்லாம் கொடுத்தேன், மோர்லாம் கொடுத்துருந்தாங்க. உழைக்கும் வர்க்கத்தை, உழைக்கும் உழைப்பாளிகளை, அவருடைய உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாள் இப்படியாக கொண்டாடப்பட்டு கொண்டு வரும். அதான் திருப்பி சொன்னேன், திரு அவையும் நீங்க பார்த்தீங்கன்னா திரு அவை இதால ரொம்ப அழகா உலகத்தில் என்ன நடக்குதோ அதோடு தொடர்பு படுத்திக் கொள்வோம். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த 1955ஆம் ஆண்டு அந்த 10ஆம் 14 என்ன பண்றார், இந்த ஒரு நாளை உழைப்பாளர் தினமாக அதனுடைய பாதுகாவலாக சூசை தந்தையை ஒப்பு கொடுக்கிறான். நான் இன்னைக்கு யோசித்து கொண்டிருந்தேன், ரொம்ப சின்ன ஒரு 2-3 கருத்துக்களை சொல்லி இந்த மறைவுரை முடிக்கிறேன். யோசேப்பு அப்படின்னு பார்க்கிற போது நீங்க பார்த்தீங்கன்னா உழைப்பு அப்படிதான் நான் சொன்னேன்ல, உழைப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி பந்து இந்த உலகில் இருந்து கொண்டு இருக்கிறது, சுழன்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் கவிதைகள்லாம் சொல்றாங்க. நான் கவிதை சொல்ல வரல, சொல்றேன் உழைப்பு தான் இன்னைக்கு அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உழைப்பு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இன்வென்ஷன்ஸ்லாம் கிடையாது, புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இப்போ ஏஐ போட்டு என்ன மாதிரிலாம் பண்ணுறோம், இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்லாம் நீங்கள் நிறைய இப்போ எனக்கு புதுசாக பார்க்குறாங்க, இறந்தவங்களாம் பேச வைக்கிறாங்க, பார்த்துருப்பீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் யாராவது அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களாம் இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோலாம் போட்டு அவர்களே பிள்ளைகளை திருமணம் அன்னைக்கு வாழ்த்துறாங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக என்னென்னமோ வித்தியாசமான தொழில் புரட்சி இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்கிறாங்க, பெரிய பெரிய அருணுங்களாம் சொல்கிறாங்க, இந்த உழைப்பு மட்டும் இல்லை அப்படின்னா, உழைப்பு மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எதுவுமே உலகத்தை நடக்காதான். பார்த்தீங்கன்னா அதான் இன்னைக்கு ரொம்ப அழகாக இன்னைக்கு ஆண்டவரே தன்னை ஒரு தொழிலாளியாக, உழைப்பாளியாக தொடக்க நூல்ல வாசிக்கிறோம். ஆண்டவர் 6 நாட்கள் அவர் உழைத்தார், படைத்தார், படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார் அப்படி என்று சொல்வதை இன்னைக்கு முதல் தொடக்க நூல்ல வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ற வசனம் அழகாய் சொல்வது, அனைத்தும் நிறைவு செய்த பின்பாடு 7ஆம் நாள் ஓய்வு இருக்கிறார். யார் நம்ம ஓய்வு எடுக்கணும்? யார் ஓய்வு எடுக்கணும்? உழைக்கிறவன் தான் ஓய்வு எடுக்கணும். இங்க நிறைய பேரும் சரி ஓகே நோமாம நோம்பு கும்பிடுறது, வேலையே செய்யாம சும்மா ஓப்படிக்கணும், நல்லா சம்பளம் வாங்கணும், ஆனால் வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த உலகம் மாறிக்கொண்டு இருக்கு. அது மாதிரிங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு செய்தி தான் நான் யோசிக்கிறேன். ஆகவே தான் சொல்றார், போய் பழகி பருகுங்கள். யோவான் 7:54 எடுத்து வாசிங்கன்னா நம்ம அழகாய் சொல்றார், நான் தந்தை உள்ளும் தந்தை என் உள்ளும் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா சூசேப்பரை பற்றி நான் இப்ப யோசிப்பது உண்டு. பலமுறை இதை நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. எனக்கு இயேசுவை நான் பார்க்கிற பார்வை வித்தியாசமான ஒரு மனிதனாக பார்ப்பேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்கள் நாங்கள் பார்க்கணும், தந்தை இப்போ என்ன பண்ணுவீங்க, அவங்க அப்பா ஒரு நம்ம பிள்ளைகள்லாம் இன்னைக்கு என்ன டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இன்னைக்கு கூட நிறைய பேர் சந்திச்சேன், +2 முடிச்சுட்டு என்ன பண்ண இன்ஜினியர், வேற ஏதாவது இன்ஜினியர் ஆகும், திருப்பி இப்போ நீட் எக்ஸாம்னால டாக்டர் ஆகுமான்னு சொல்றான், இன்ஜினியர் ஆகும். இன்னைக்கு பரவி கிடக்குது படிப்பு. இன்னைக்கு நமக்கு எதை சூஸ் பண்ண தெரியாம திருப்பி இந்த இன்ஜினியர் ஆகும். குறை சொல்வதுக்காக சொல்ல, மாறாக இன்னைக்கு படிச்சு எத்தனை 1 லட்சம் எத்தனை லட்சம் பேர் இன்ஜினியர் முடிச்சுட்டு வரான்.
எத்தனை பேர் வேலை கிடைக்குது? வேலையே இல்லை, நாம் ஒழுங்காக படிக்கவே இல்லை, அவ்வளோ ஸ்மார்ட்டாக இல்லை. அப்போ முதல் செய்தி என்ன அப்படின்னா, உழைப்பு. உழைக்கணும். உழைப்பால் மட்டுமே உயர்வு பெற முடியும். அங்கதான் பவுலடிகா மிக அழகாக சொல்ல, உழைக்காதவன் உண்ணலாகாது. நான் சொன்ன தந்தை இன்னைக்கு இருக்காங்க, தாயை போல செயல், நூலை போல செல்ல, தாயை போல பிள்ளைகள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம எப்படி வளர்க்குறோம், இன்னைக்கு எப்படி பிள்ளைகள் நம்ம பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு ஃபாதர் ரொம்ப அழகாக ஒரு மறைவு சொல்ல பிஷப் சொல்கிறார், இன்னைக்கு அழகு அப்படின்னு சொல்கிறீங்களா? அழகு என்ன அழகு? இப்போ நீங்கள் அழகாம என்ன, அந்த காலத்து எங்கே பியூட்டி பார்லாம் இருந்துச்சா? அப்போல்லாம் எவ்வளோ அழகானா தெரியுமா வீட்டில் பெண்கள்லாம். இன்னைக்கு பியூட்டி பார்லர் போயிட்டே பார்க்க சகிக்க முடியல. அதுவும் இந்த கல்யாணத்தில் பார்க்கணும். ஆனால் 2 கல்யாணம் இருந்துச்சு, 2 கல்யாணம் பசங்க வந்து மேக்கப்பே போடல. எனக்கு ரொம்ப பிடிச்சி மேக்கப் போட்டு அந்த மூஞ்சி இருக்க அழகான மூஞ்சி அசிங்கம் பண்ணிடுறான். அப்போ அவளை சொல்கிறாங்க, இன்னைக்கு குனிந்து எழுந்து நடப்பது, ஓடுவது, அப்படியே கடினமான உழைப்பு செய்யும் போதோ இந்த மூஞ்சி, இந்த உடம்பு அழகாய் மாறி விடுகிறது. நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் போய் பார்லர் போயிட்டு மூஞ்சை போயிட்டு நல்லா என்ன பண்ணுங்க, ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு அதெல்லாம் போடணும் அவசியமே இல்லையா? ஏன் அதெல்லாம் போடுறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, உழைக்கிறதே இல்லை. உழைக்காம அப்படியே உட்காந்து கம்ப்யூட்டர், அதுவும் ஒரு உழைப்பு தான், குறை சொல்ல. அப்போனா இந்த உழைப்பு இன்னைக்கு குறைந்து போனதால தான் இன்னைக்கு உடலில் நிறைய நோய்கள் எல்லாம் வந்து விடுகிறது. அதனால தான் இன்னைக்கு என்னை அழகுபடுத்துறதுக்காக நான் கூட கொஞ்சம் அதிகமாக பவுடருக்கெல்லாம் போட்டு அப்படி கொஞ்சம் உங்களை ஸ்கின் காட்ட வேண்டியதாக இருக்கு, வேறு வழியில். ஓகே, இந்த உழைப்புக்கு காரணம், உழைப்பு அதிகமாக இருந்தால் உடம்பும் முகமும் அழகாய் வெளியிருக்கிறது. அப்போ முதல் செய்தி நான் பார்க்கிறேன், இன்னைக்கு யோசிப்பில் வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. 30 ஆண்டுகள் இயேசுவை பார்க்குறார், அப்படியே பார்க்குறார், அவங்க அப்பாவை பார்க்குறார். அவர் தச்சுத்தொழில் செஞ்சார். அன்றைக்கி அதை இன்னும் சொல்கிறாங்க, தச்சுத்தொழில் என்பது வெறுமே டேபிள் சேர் மட்டும் செய்தில்லை. நீங்கள் அமெரிக்காவும் போய் பாருங்கள், யாரும் இந்த மாதிரிலாம் பில்டிங் கட்ட மாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக கார்பெண்டர் தான் வீடே கட்டுவோம். வீடு கட்டுவதே வந்து ஒரு தச்சருடைய வேலை தான். இவங்க தச்சர் உட்காந்துருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற வெறும் டேபிள் பண்ணுறது, அந்த உடஞ்சி போன கதவை ரெடி பண்ணி அதெல்லாம் கிடையாது. பெரிய பெரிய வீடுலாம் கட்டுறோம். அமெரிக்காலாம் அப்படியே கட்டி வீடு எடுத்து வைப்பான். கனடாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு வந்து வச்சு, நீங்கள் எங்கே இடம் சொல்கிறீங்களோ அங்கேயே வச்சுட்டு போயிடுவான். அவ்வளோதான் முடிஞ்சு, எல்லாமே விட்டு தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பணியினால். அப்போ சொல்கிறாங்க எவ்வளோ கடினமாக உழைத்திருப்பார். அவன் தான் இயேசுவை நீங்கள் கற்றுக்கணும், நான் பார்த்து கற்றுக்கொண்டது. 30 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணார் நமக்கு தெரியாது, விவிலியம் சொல்ல அவர் என்ன. ஆனால் 3 ஆண்டுகள் அவர் ஓயாமல் உழைத்தார், இரவு பகல் என்று பாராமல் உழைத்தார், நடந்து கொண்டே இருந்தார், ஓடிட்டே இருந்தார். வாங்க அடுத்த ஊருக்கு போகலாம், அடுத்த ஊருக்கு போகலாம், அடுத்த ஊருக்கு போகலாம், துண்டு தூங்கலாம், வாங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க சொல்ல. நமக்கு எப்போது ஓய்வு தேவை அப்போ மட்டும் தான் ஓய்வு. வசனம் அழகாக சொல். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு ஓடிக்கொண்டே இருந்தார், உழைத்து கொண்டே இருந்தார். அவருடைய விளைவுதான் 2000 ஆண்டுகள் கிடைத்தும் கூட அவர் கூப்பிட்ட சீடர்களாம் பாருங்களேன், சும்மா சாப்பிட்டுட்டு ஓப்பி வச்சுன்னு ஓரகமாக உட்காந்து ரோட்டில் உட்காந்து சீனு போட்டவங்க கிடையாது. நீங்கள் 12 பேரும் பாருங்க, அத்துணை பேரையும் மீன் பிடிக்கிறவங்க, எவ்வளோ கடினமான தொழில், எவ்வளோ கஷ்டமான, உயிருக்கு உத்தரவாக அப்படியே போட்டு வடிக்கணும். இப்போ தான் உங்களுக்குலாம் லான்ச்சு பெஞ்சுலாம் வந்துருச்சு, பெரிய பெரிய மோட்டர் பைக்லாம் வந்துச்சு. சாதாரண அவ்வளோ கஷ்டமான தொழில். அப்படிப்பட்டவர்களை தான் தன்னுடைய பணி வாழ்வுக்காக அழைக்கிறார். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் கிடைத்தும் இந்த திருவை இன்னைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அங்கே ஒண்ணுதான், அந்த உழைப்பு. சூசை தந்தை உழைத்தார், இயேசு உழைத்தார், அவருடைய சீடர்கள் உழைத்தார். இனி நீங்களும் நானும் உழைக்க வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும். 2வது செய்தியை சொல்லிடலாம். நீங்க பார்த்தீங்கன்னா 2வது யாருடைய மகன் செய்தி மிக அழகாக எப்படி நம்மளை இன்னைக்கு அடையாளம் படுத்துறாங்க. அவர் ப்ரொஃபஸர் பையன், அவருடைய டாக்டர் பையன், அவர் அந்த பையன், இவர் இந்த பையன். இன்னைக்கு நிறைய நேரங்கள் இந்த உழைப்பு. 2-3 நாள் முன்னாடி நான் பிஷப் ஹவுஸ் போயிடுச்சு, ஆட்டோவில் போய் கொண்டிருந்தேன். இந்த நூகம்பாக்கம் வழியாக செல்கிற போது பயங்கர டிராஃபிக். அப்போ வந்து அந்த ஷார்ட்கட்டில் கூண்மனர் செம்ம டிராஃபிக். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குப்பை தொட்டி வச்சிட்டாங்க. அந்த கரெக்டாக என் வண்டி நான் போன அந்த ஆட்டோ நின்றுடுச்சு. ஐயோப்பா 1 மினிட் தான் கப்புன்னு இருந்துச்சு. மட்டும்தான் மயக்கேச்சு முந்திருப்பேன், அவ்வளோ நாத்தம். அப்படியே என் சிந்தனை ஓடுகிறது. அப்புறம் வண்டி போயிடுச்சு. நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த நாத்தம் நான் இருந்த ஒரு 5 நிமிடம், அந்த நாத்தம் 1 மணி நேரம், அந்த நாத்தம் அது கீழே அதை வந்து அதை துப்புரவு பணியாளர்கள் சுத்தம் பண்ணலாம், அந்த இடம் என்ன ஆயிருக்கும், நாரி போயிருக்கும். நோய் வந்து பாதி பேர் செத்து போயிருப்பான். அப்போ நான் நினைக்கிறேன், இங்கே தச்சு தொழில் பாருங்களேன், சில நேரங்கள் நாமளே கூட முடிவிடுவோம். இந்த வேலை என்ன வேலை செய்றீங்க, கோயம்பேடில் வேலை செய்கிறேன். கோயம்பேடு வேலை அவ்வளோ கேவலமான வேலையா நான் யோசிப்பேன். போய் பாருங்க எவ்வளோ பேர் வேலை செய்கிறான்.
இன்னைக்கு நான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக கேரளா போயிருந்தேன். ட்ரெயினை விட்டு இறங்கினேங்க. நீங்கள் சென்ட்ரல்லாம் போய் பாருங்க, சொல்கிறாங்க அப்படியே மந்தையாக வரான். யாரெல்லாம் இவங்களாம் பார்த்தா ஒரிசாவில் வந்து இறங்குறாங்க. அங்கே அதுக்கு நிறைய வேலை இருக்கான். அவங்க வந்து இறங்கிட்டு, நான் சொன்ன அந்த ஸ்டேஜ் இறங்கிட்டு அங்கிருந்து பல இடங்களுக்கு வந்து அவங்களே வந்து அனுப்பிச்சான். 50 பேர், 100 பேர், 200 பேர், அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே எல்லாருமே ஒரிசாக்காரன் தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ இங்கே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க 2 பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ். காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவானுங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பாருங்க, நம்ம வேலையில் சும்மா சுற்றிட்டு இருக்கோம். நீ உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. ரெண்டாவது, இது ஏன் வேலை இல்லை, இதெல்லாம் நான் செய்வேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி வேலை நான் ஒத்துவராது, என்ன 10,000 சம்பந்தம், அது பெரிய வேலை. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலைகள் பரவி கிடக்கிறது, செய்வதற்கு ஆட்கள் இல்லை. காரணம் இந்த வேலையை பற்றிய சிந்தனை தப்பானது. அந்த வேலை துப்புரவு எவ்வளோ பேர் இன்னைக்கு பார்க்குறேன். கூட பார்த்த இந்த லேடிஸ்லாம் வந்து ராப்பிடோ ஓட்டுறாங்க. பொம்பளைங்க எல்லாம் குண்டாக இருக்குது, வயசான பொம்மை தான் இருக்குது, 45 வயசு, அல்லது நான் சொன்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுறான். நீ யோசிப்பேன், எங்கே வேலை செய்கிறோம்? ஒரு ஆள் சம்பாதித்த காலங்கள்லாம் சூசை இருப்பாங்களே, கடின உழைப்பாளி. நான் சொன்னேன், ஒரு ஆள் சம்பளம் அனைமரியாலையும் இயேசுவையும் அவங்க சாப்பாடு போடணும், குடும்பத்தை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு ஆள் சம்பளத்தை குடும்பத்தை நடத்த முடியுமா? வாடகை கட்டணும், பசங்களை சாப்பிடணும், விலைவாசி உயர்வு, அல்லது பிள்ளைங்களை ஃபீஸ் கட்டணும், அல்லது பொம்பளை பசங்களுக்கு சேர்த்து வைக்கணும், கல்யாணத்துக்குலாம் எவ்வளோ வேலை இருக்கு. 2 பேர் சம்பாதிச்சாலே இன்னைக்கு குடும்பத்தை நடத்த முடியல. அப்போ பாருங்க, இந்த வேலை இன்னைக்கு. 2வது விஷயம், ஒருத்தர் வந்து நீங்கள் மட்டமாக பார்க்கக்கூடாது. நான் துப்புரவு பணியாளர்கள் யோசிச்சு பாருங்க. நைட்டில் நான் பல முறை இந்த பக்கம் வருவேன். நைட் 11:30 மணி 1 மணிக்கு வந்து பாருங்க, எத்தனை பெண்கள் இந்த ரோடை அப்படியே பெருகிட்டே இருப்பாங்க. காலையில் 5 மணிக்கு பாருங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்கும். நான் சொன்ன அந்த குப்பை தொட்டிகளில் நாத்தம், உங்கள் வீடுகளில் இருக்க பக்கத்து தெருவில் டப்பா வச்சுருவாங்களே, அங்கே ஒரு 3 நாள் எடுக்க வேணாம் சொல்லுங்க, முடிஞ்சுது உங்கள் கதை. அந்த இடத்துல நம்மளால் இருக்கவே முடியாது. அதனால நான் சொல்லுவேன், துப்புரவு தொழிலாளர்கள் வேலை அங்கே என்ன மக்க வேலை, கார்பரேஷன் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டீங்களா, அங்கே பொண்ணு எடுக்க மாட்டீங்களா? ஏன்னா அதுவும் ஒரு வேலை தானே. அதில் கோயம்பேடு வேலை போய் பாருங்க, எவ்வளோ நைட்டு ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. இரவு வந்து கண்ணு வெளிச்சு 2 மணி 1 மணிக்கெலாம் அவ்வளோ மூட்டையாக வெங்காயம் காய்கறியை வந்து அப்புறம் என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு உழைப்பை நீங்கள் வந்து உதாசீனப்படுத்தணும். அந்த உழைப்பின் இதனால் இந்த தொழில் அந்த தொழில் மட்டும் கேவலமாக இன்னைக்கு நிறைய பேர் நடத்தி கொண்டிருப்பது தச்சம்மாங்க தானே. எந்த உழைப்புனா உழைப்பு தான். அது எந்த உழைச்சா என்ன? வெறும் ஆசிரியர்கள் மட்டும்தானா? வெறும் போலீஸ்காரன் மட்டும்தானா? வெறும் ஐடி மக்கள் தானா? வேற டாக்டர் மட்டும்தானா? எல்லாரும் டாக்டர் ஆக முடியுமா? சொல்றேன். அவன் நான் நினைக்கிறேன், இன்னைக்கு இந்த அழகான நாள் வந்து நமக்கு பல சிந்தனைகளை உள்ளடக்கும். 3வது எனக்கு ஒரு வருத்தம் தான். நம்முடைய இளம் உள்ளங்கள் உட்காந்துருக்காங்க பாருங்களேன், வழியே தெரியல. எனக்கு பயங்கர வருத்தம் இருக்கு, நிறைய வருத்தம். இது ஒரு வருத்தம். பிள்ளைங்களை வந்து நோவாமல் நோன்பு கும்பிடணும். அந்த காலத்துலாம் அப்பா அம்மாலாம் எவ்வளோ போட, எங்கள் அப்பா சொல்லுவார், ஒழுங்காக படிடா, எல்லாம் வந்து ரிக்ஷா ஓட்டுவேன். எங்கள் அப்பா என்ன சொல்லுது, கட்ட வண்டி இருப்பேன். அப்போ தான் கட்ட வண்டி இருக்கு. ஸோ அந்த ஒரு உணர்வே, அந்த வேலை செய்யக்கூடாது என்பதுக்காக நல்லா படிக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், கடினமாக உழைக்கணும் என்ற உத்வேகத்தை எனக்கு கொடுச்சு. அப்போ படிக்காமல் இன்னைக்கு என்ன ஆனால் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு நாங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொகுசு வாழ்க்கை, கஷ்டம்னா என்னன்னு தெரியல, அப்படியே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அந்த வலி வேதனையை வந்து பிள்ளைகளுக்கு நீங்க உணர்த்ததே இல்லை. இன்னைக்கு மிக முக்கிய இயேசு அதை உணர்ந்தார். தன் தந்தை செய்த வேலையை பார்த்தார், அந்த வேர்வை சிந்தரை தனதாக்கி கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு வந்து இயேசு நான் சொன்ன மாதிரி அசைக்க முடியாத நங்குரமாக இன்றும் உலகை ஆண்டுக்கும். இப்போ இன்னைக்கு 3வது செய்தி தான், நம்முடைய பிள்ளைகளுக்காக உழைப்பின் மேன்மையை நிறைய நேரங்கள் இந்த வாழ்க்கை எவ்வளவு முக்கியம், அது இந்த பருவம் எவ்வளவு முக்கியம், இந்த படிப்பு எவ்வளவு முக்கியம். இப்போ நல்லா படிச்சா வேலை கிடைக்கும், அந்த மாதிரி எண்ணங்களை வந்து விதைக்கணும். சும்மா ஸ்கூலில் போட்டால் போத, காலேஜில் போட்டால் போட, அந்த பசங்களுக்கான வாழ்க்கை என்ன? நீங்கள் சொல்கிறோம், ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு சொல்லுது, 1 லட்சம் இருக்கா, 20,000 30,000 சம்பாதிச்சா எனக்கு கல்யாணம் பண்ணி தேவை. கல்யாணம் வேணாம் நிறைய பொண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஏன் வேணாம்? சம்பாத்தியமே இல்லை, நான் அவனை கல்யாணம் நான் என்ன பண்ணுறது? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எப்படி வாழ்க்கை மாறிச்சுப்பாங்களேன். ஆகவே இன்னைக்கு நான் நினைக்கிற இந்த உழைப்பை நம்ம வந்து வெறுமனே சிந்திப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை வாழ்வாக்கணும். அதற்கான நிறைய முன்மாதிரிகள் நம் கண் முன்பாக இருந்து கொண்டிருக்கும். இவை நான் மீண்டுமாக சொல்லும்போது, ஆண்டவர் கடவுள் இந்த உலகை படைப்பார், ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி தொழிலாளியாக இயேசு சூசை தந்த நிறைய புனிதர்கள், நிறைய திருத்தூர்கள் எல்லாருமே உழைப்பாளி. ஏன் நம்ம வீட்டில் இருக்க நம்ம தாத்தா பாட்டிகள், நம்ம அப்பா அம்மாலாம் எவ்வளோ உழைச்சிருக்காங்க. அவங்க ஒன்றுமே பண்ணலையே, கடின உழைப்பாளி. காலைல சீக்கிரமாக இருந்துப்பாங்க, அப்படி ஓடுவாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்போ பாரு எல்லாம் செல்போன் தான். சோம்பேறிகளாகி மாறி போவதற்கு மிகப்பெரிய காரணமே உழைப்பதே இல்லை. உழைக்கணும் என்ற எண்ணமே எனக்கு இல்லை. அதனால தான் உடம்புல வேர்வை வரல, இந்த வேர்வை துளிய வரலையே.
அப்போ உடம்புல நோய் வந்து ஊட்டி கொண்டு சீக்கிரமாகவே நம்ம இன்னைக்கு பல நோய்களுக்கு ஆளாயும். அதனால நம்ம உழைக்கும் வர்க்கத்தை போற்றணும். வெறும் அவங்களை பற்றி போற்றுவது மட்டுமல்லாமல் எந்த உழைப்பையும் கேவலமாக நினைக்கக்கூடாது. எல்லாரும் இன்னைக்கு முக்கியமான ஒருத்தன் இல்லைனாலும் இந்த உலகம் நின்றுடும். நான் சொல்வேன், இந்த பூமி இப்போ வந்து சுற்றி கொண்டு இருக்கிறத ஒரே ஒரு கூட்டம், ஏதாவது ஒரு கூட்டம், துப்புரவு பணியாளர், வேற ஏதாவது ஒருத்தன் ஒரு கூட்டம் வேலை செய்ய நான் அதிகமாக நினைப்பேன். ஒரு நாள் இந்த பக்கம் ஒரு பஸ்ஸு ஓடப்பேன். இந்த ரோட்ல இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வண்டிகள் ஓடிக்கொண்டு ஒரு நாள் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, முடிஞ்சது. ஒருத்தனை கடைக்கு வர முடியாது, கோயம்பேடுக்கு அவனை வரைய முடியாது, ஒரு காய்கறி வாங்க முடியாது, புரியுதா? முடிஞ்சது. அப்போ இந்த உலகம், இந்த வாழ்ற இடமே நம்முடைய வாழ்வுக்கு உத்தரவாதம்லாம் போயிடும். அப்பதான் சொல்றேன், மீண்டும் எந்த உழைப்பையும் கேவலமாக நினைக்கும். மூணாவது, நாம் அந்த உழைப்பின் மேன்மை உணர்வு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க கூடாமாறு அருள் வேண்டுவோம். விழுந்து நிற்போம். அன்புக்குரிய அருமையான நாளிலே உழைப்பையும் அதனுடைய பாதுகாப்புப்படுத்த சூசியம் பற்றி நினைவு கூட்டுக்குரிய வேளையில நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களை அவருடைய பாதத்தில் எடுத்து ஏற்போம். தந்தையே இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் உம் திருமகனை இயேசுவை போல் உம் மந்தைகளை மீட்டு நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்த எத்தகைய தடைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனத்திடன் பெற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, திருத்தந்தை பிரான்சிஸ் இறந்ததால் ஏற்பட்டுள்ள தலைமை பொறுப்பின் வெற்றிடம் புதியதாக பொறுப்பேற்கும் திருத்தந்தையால் நிரப்பப்பட்டு திருவவை எவ்வித தொய்வும் இன்றி வழிநடத்தப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையே இறைவா, உழைப்பாளர்களின் பாதுகாவலர் புனித யோசேப்பின் திருநாளை இன்றைய தினம் கொண்டாடி மகிழும் நாமும் புனித யோசேப்பை போல பாடுபட்டு உழைத்து நம் குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்யவும் வருங்கால சந்ததியினருக்கு உழைப்பின் மேன்மையை உணர செய்யவும் விதமாக வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மௌனமாக ஜெபிப்போம். சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய முன்மாதிரிகள் நம்ம முன்பாக இருக்காங்க. நம்முடைய பெற்றோர்களே அதுக்கு மிக சிறந்த உதாரணம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இப்போ நம்முடைய யோசேப்பு எவ்வளோ தியாகம் செய்திருப்பார். குடும்பத்திற்காக தன்னை கரைத்து கொண்டவர். நம்ம ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த அக்கறையை காட்டியவர். இன்னைக்கு நம்முடைய அப்பா அம்மாங்கள், நான் சொன்ன நம்முடைய முன்மாதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. உழைப்பால் உயர்ந்தவர்கள் இன்று ஏராளமான பேர். இன்னைக்கு சோம்பி இருந்தவர்கள், சோம்பேறிகளாக இருந்தவர்கள் இந்த உலகில் இருந்து ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். இந்த உலகம் அவருடைய எல்லாம் பற்றி நினைத்து கூட பார்ப்பதில்லை. இது ஒரு போட்டியான உலகம். இங்கே உழைக்கணும், இங்கே ஓடணும், இங்கே ஓடி ஓடி வேலை செய்யணும். அப்போதான் இன்னைக்கு வாழ்வில் வளர முடியும், உயர முடியும். அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த மே மாதம் முதல் நாளுக்காக எமக்கு கண்டு செலுத்துகிறோம். உழைப்புக்கு விழா எடுக்கக்கூடிய அருமையான ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கிறேன். அவருடைய பாதுகாவலாய் நம்முடைய அன்புமிக்க யோசிப்பை கொடுத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையை நாங்களும் வாழ்மாக்கும். எங்களையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் தட்டி கழிக்காமல் உழைத்து அதன் வழியாக உயர எங்களுக்கு அருள் வரும் முடிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மிரஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். Amigo.
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் செபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலத்தின் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாக இறைவா, புனித யோசேப்பினுடைய நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வருகிற எங்கள் காணிக்கைகளை எல்லாம் கண்ணோக்கியிருடும். இவ்வாறு மன்றாடுவோருக்கு காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள் புரிவீராங்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ளே எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் என்று செலுத்துவது புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புலரை சாற்றுமை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதி மீதியமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாளுக்கு கணவராக தந்தருளினி. தூய ஆவினிட்டதான் அந்த அன்னை கருதரித்தமுடைய ஒரு திருமகனை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்ற வேண்டும். நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரையும் குடும்பத்தின் தலைவராக ஏற்படுத்தினி. கிறிஸ்து வழியாக மாண்பை மானங்க தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தும் திருமுன்னடு நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றங்களும் சேராமைகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மை விழல் இறஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைகளுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்ந்துரை. அதை விட்டு நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுகளில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமன்று ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டிருந்த கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் வந்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆமியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் வென்றார். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் நம்முடைய பேராய ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தது. இந்த மாதத்துடைய முதல் நாளாகிய இந்த மே மாதம் முதல் நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை தந்து இந்த நான் நிறைவடையும் வேளையில இப்படி ஆண்டுடைய சந்நிதி நாம் ஒன்று கூடி வர நன்றி செலுத்த கொடுத்த வாய்ப்பிற்காய் நன்றி செல்லும். கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமாய் நம்மோடு இருந்து நம்மை காத்து வழிநடத்தி அவருடைய மேலான கிருபைக்காய் நன்றி செல்லும். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகன் அத்தனை பேருக்கு நம்முடைய ஜெபோதிகள் கேட்ட யாவருக்காக பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவருக்கா சோசேபர் பெயர் தாங்கியிருக்கிற சோசை ஜோசப் வலன் இப்படியாக அத்தனை பேருக்கா உழைக்கும் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கா காலை எழுந்திருந்து இரவு படுக்கிற வரை இங்க இருக்கிற எத்தனையோ அம்மாக்கள் அனைவருமே சொன்ன பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என்று பல நிலைகளை இன்னைக்கு உலகமே உழைத்து கொண்டு இருக்கிறது. அந்த உழைப்புக்குரிய ஊதியத்தையும் உழைப்புக்குரிய உத்தரவாதத்தையும் உழைப்புக்குரிய அங்கீகாரத்தையும் தர வேண்டுமாய் மன்றாடு. உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி அனைவரை இரக்கத்துடன் நினைவுக்கும் திரும்ப கூடியில் ஏற்று அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கணிதான புனிதமிக்க மரியாள் ஆரோக்கிய எண்ணெய் அப்படியே கணவரான தொழிலாளர்களை பாதுகாவலாகிய புனித யோசேப் நமது பங்கின் பாதுகாம் தந்தையுமாங்க புனித அந்தோனியா புனித திருத்துதர்கள் தோமா அன்னை திரேசா அல்போன்சா தெய்வ சகாய் இவ்வுலகிலே முக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இடையே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. தந்தை என்னில் செயலாற்றுகிறார், நான் அவரில் செயலாற்றுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உழைத்தார். நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாதிரியாக இருக்கிறார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். கடவுளே உழைத்திருக்கிறார், நாமும் உழைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நன்றிகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதி உங்களுக்கு விட்டு அமைதி உங்களுக்கு அரைக்க திருத்துவதற்கு முடிந்தவரை எம் குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை பாராமல் ஆண்டவர் நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கிப்பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதி நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரும் ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தவர இந்த புனிதமிக்க உடலால் மொத்தத்தால் நம்முடைய எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்துண்டு விடுவித்து நாங்கள் இன்றும் உடைய கட்டளைகளில் கருத்து நீக்க செய்திடணும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. உழைக்காதவன் உண்ணலாகாது என்று சொன்ன அந்த வார்த்தைகள் கேட்ப அயராது அன்றாடும் தினந்தோறும் உழைக்க வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உன்னதத்தை கற்றுக் கொடுத்து வாழ்ந்து காட்டியும் நாமும் வாழ நமக்கு அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். நாம் அறிவித்தது போல மே மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு வணக்க மாதம். நான் கூட யோசிப்பது உண்டு, வழக்கமாக மே மாதம் அப்படின்னாலே விடுமுறை மாதம். நம்ம எல்லாம் வெளியில் ஊர்களுக்கு சுற்றுலாக்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு மாதத்தில் இந்த திரு அவை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை அன்னை மரியாளுக்கு என்று ஒப்பு கொடுத்து
31 நாட்களும் மாலை வேளையில அன்னையினுடைய திருமுன்பிலே அமர்ந்து குடும்பமாக, குழுவாக, அன்பியமாக, மரியாதை சேனையாக, இயக்கங்களாக, பக்தர்கள் சபைகளாக சேர்ந்து ஜெபிப்பதற்கான அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு பக்தி முயற்சி இப்போ இல்லை, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்க. எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது மே மாதம் ஃபுல்லாக கோயிலே கதியாக இருக்கும். ஏன்னா அந்த ஜெபமாலை, பிரார்த்தனை, ஆராதனை எல்லாம் அவ்வளோ அற்புதமாக நடக்கும். எனவே உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்குல கூட ஒவ்வொரு வருடமும் இந்த மே மாதத்தை நம்முடைய பிரசிடியங்கள் மிக அற்புதமான விதத்தில் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த நாளிலே நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புனித மயிலை மாதா ஆண்கள் பிரசிடியம் வந்திருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு வழிபாடை எல்லாம் சிறப்பு செய்திருக்கிறாங்க. அவங்க 5:30 மணிக்கே வந்துட்டாங்க. அப்புறமே ஜெபமாலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப நீண்ட ஜெபமாலை எல்லாம் தியானித்து பிரார்த்தனை பல கருத்துக்களுக்காக ஜெபித்து இந்த திருப்படியை ஏற்பாடு செய்தது மட்டும் இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் உணவும் கூட தயாரித்து வைத்து நிறைய பேர் சமைச்சு வச்சுருக்காங்க நினைக்கிறேன். எல்லாரும் தயவுசெய்து அந்த உணவு பிரியாணியா அனைவருக்கும் இருக்குது. எனவே அனைவருமாக சாப்பிட்டு விட்டு செல்வோம். நான் சொன்ன மாதிரி அவளுக்கு ஒரு பலத்த ஒரு கரப்படை கொடுத்து அவளுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு சின்ன ஒரு தவமுயாச்சு ஒரு தவ காலத்தை 40 நாள் இந்த பசங்க தான் சேலஞ்ச் சொன்னாங்க. டெய்லி மாஸ் சேலஞ்ச் மாதிரி இந்த 30 நாளில் மாலை நடைபெறுகிற இந்த ஜெபமாலையை கூட கலந்து கொள்ள முயற்சிடுங்கள். ஒரு வாக் மாதிரி வரலாம். 1/2 மணி நேரம் தான். அந்த திருப்படி நடைபெறாத நாட்களில் 6 மணிலேருந்து 6:30 மணி வரை. அதை தொடர்ந்து நற்கருடைய ஆசிரோடு அந்த நாளை நாம் மிக சீக்கிரமாக முடிச்சிடுவோம். தினந்தோறும் மாலையில் இங்கு அன்னைக்கு ஒவ்வொரு நாளைய தினத்தை நல் ஆலோசனை மாதா பிரசிரிய பிள்ளைகள் சிறப்பிக்கிறாங்க. ஆகவே நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் மாலையில் இங்கு ஜெபமாலை, பிரார்த்தனை என்று ஜெபிக்கப்படும். அவ்வாறு மாதிரி திருப்படி நடைபெறாத நாட்களில் நற்கருணை ஆராதனையோடு அன்னையுடைய பற்றிய ஒரு சிறிய சிந்தையோடு கூட நாம் இந்த நாள்களை நிறைவு செய்வோம். அவை நான் சொன்ன மாதிரி நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கோம், வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கோம். எனவே தயவுசெய்து வெறுமனே ஜெபமாலை சொல்லி அந்த 1/2 மணி நேரத்தை ஓட்டக்கூடாது. மாறாக அன்னையோடு நீங்கள் பயணிக்கணும். மற்றவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இந்த ஜெபமாலை அல்லது அன்னை மரியாதை பெற்றுக்கொண்ட நன்மைகள், அன்னை பற்றிய பல காரியங்களை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ள தயாரிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு நாளைய தினம் நமக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை வழக்கம் போல திருப்படி, அன்று நாளை மாலை 6 மணிக்கு இந்த சிறப்பிக்கிற ஜெபமாலையை சிறப்பிக்கிறவர்கள். அதை தொடர்ந்து சிறப்பு திருப்படி நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். இந்த திருப்படி முடிந்தவுடன் அன்னையுடைய தீர்ப்பமணியின் முதல் நாளில் இந்த பிரசிடியங்கள் விரும்புகிறார்கள். எனவே அன்னையுடைய தேர்வமணியாக நடைபெறும். பிரார்த்தனை ஜெபிக்கப்படும். பிற்பாடு உங்களுக்கான உணவை நம்முடைய அந்த ஸ்டேஜ் முன்பாக இருக்கிறது. நிறைய உணவு தயாரித்து வைத்திருக்கிறோம். தயவுசெய்து பொறுமையாக இருந்து உணவை சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை இணைய வினகவிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் புனித யோசேப்பு எடுத்து காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லாத அமைதியின் பயனை இடையராது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. வழக்கமாக உழைப்புனா ஆண்கள் தான் உழைக்கும் வர்க்கம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உலகம் மாறிவிட்டது. பெண்கள் தான் இன்னைக்கு எவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. அம்மாக்கள் தான் எனக்கு தெரியும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். விடிய காலை 5 மணி 4:30 மணிக்கெலாம் எழுந்திருப்பாங்க. இரவு படுக்கிறது ரொம்ப லேட்டாக படுப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க செய்யாத வேலை என்ன இல்லை அப்படின்னு கேட்கலாம். வெறுமனே சமைப்பது அல்ல, மாறாக நிறைய விஷயங்களை அவங்க இழுத்து போட்டு கொண்டு அதற்கான கிரெடிட் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ வேலை செய்கிறேன்னு, எனக்கு என்ன பண்ண, எனக்கு என்ன வாங்கி கொடுத்தா அப்படிலாம் சண்டை போடுறவங்க இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நான் யோசித்து பார்ப்பது எல்லாருமே வேலை செய்கிறோம் மிக சிறப்பாக. அம்மாக்கள், பெண்கள்லாம் நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு அதிகமாகவே உழைக்கிறார். ஆகவே நம்ம அனைவருமே இன்னைக்கு இந்த தினத்தை கொண்டாட வேண்டும். எனவே ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து இன்னைக்கு ஹாப்பி ஃபீஸ்ட், இன்னைக்கு புனித சூசை பெருநாள், உழைக்கும் வர்க்கம் நாள். நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. கூடுவோம். தயவுசெய்து ஆலயத்தை உள்ள யாரும் இருக்க வேண்டாம், ஒரு பாடல் பாருங்க, மாதா பாட்டு பாடுங்க. நம்ம வெளியில் நிற்போம், தேரை இப்போ நம்ம மந்திரிப்போம். தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி சிறு பிள்ளைகள், முதல்ல பலிபட சிறு பிள்ளைகள், அதை தொடர்ந்து பெண்கள், அதை தொடர்ந்து ஆண்கள், அதை தொடர்ந்து நாம் தேரை பவனி ஆற்றலும் இந்த பாடங்களை பாடிக்கொண்டு பிரார்த்தனை பங்கேற்போம். பாட்டு பாடுங்க. நான் சொன்னேன்